My name is Ramesh Babu. நான் என்ன சொல்ல போறேன்னா how to crack UPSC. ஓகேங்களா? சோ இதுல நம்ம சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா we can crack UPSC easily. ஓகேங்களா? First step. First நம்மள கேட்கணும் எதுக்காக நம்ம IAS ஆகணும் அப்படினு சொல்லிட்டு புகழுக்காகவா இல்ல மானிட்டரி பெனிஃபிட்காகவா எதுக்காக அப்படிங்கற கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். சும்மா வந்து இன்ட்ரஸ்ட் இல்லாம UPSC வரது சக்சஸ் பண்ண முடியாது. சோ இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் அது எதுக்காக பண்ண முடியுமாவா இல்ல புகழுக்காக வருமா இல்ல சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்காண்டி வருமா அப்படிங்கற ஒரு தெளிவு வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது வந்து understanding of UPSC pattern clearly. ஓகேவா? என்ன பேட்டர்ன்ங்கறது நான் எழுதி போறேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. UPSC ல வந்து மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. preliminary, mains and interview. ஃபர்ஸ்ட் வந்து prelims பார்க்க போறோம். இதுல வந்து ரெண்டு பேப்பர் இருக்கு. CSAT paper 1, செகண்ட் வந்து CSAT paper 2. இந்த CSAT paper 1ல பாத்தீங்கன்னா ஜெனரல் சோ prelims-ல வந்து ரெண்டு பேப்பர் இருக்கு. CSAT paper 1 and CSAT paper 2. இந்த CSAT paper 1ல என்ன அப்படினா ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது ஒண்ணுல பாலிட்டி, எகனாமிக், என்விரான்மென்ட், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 200 மார்க்ஸ். சோ மொத்தம் 100 क्वेश्चंस இருக்கும். each carries 2 marks. செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட மென்டல் எபிலிட்டி and ரீசனிங் எபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணும். சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 80 क्वेश्चंस 200 மார்க்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல each question carries 2 marks, நெகட்டிவ் வந்து 1/3. செகண்ட் பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா each question carries 2.5 marks and நெகட்டிவ் வந்து 1/3. அதுக்கு அடுத்து மெயின்ஸ். சோ மெயின்ஸ்ல மொத்தம் வந்து நம்ம 7+2 பேப்பர் எழுத போறோம். மொத்தம் 9 பேப்பர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேப்பர் பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் நேச்சர். இந்த மெயின்ஸ்ல குவாலிஃபையிங் நேச்சர்ல என்ன இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து எனி லாங்குவேஜ் which is mentioned in the schedule 8 of the constitution. ஓகேவா? அதுல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணி எழுதலாம். இந்த ரெண்டு பேப்பர்லயும் நீங்க மினிமம் மார்க்ஸ் குவாலிஃபை பண்ணா மட்டும் தான் உங்களோட மிச்ச பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்ணப்படும். ஓகேவா? சோ थर्ड பேப்பர் பாத்தீங்கன்னா essay. சோ essay பேப்பர் வேணா அப்படினா இது வந்து 250 மார்க்ஸ். சோ எஸ்ஏல either ஒரு எஸ்ஏ அப்படினா ரெண்டு எஸ்ஏ கொடுப்பாங்க. 250 மார்க்ஸ்க்கு 3 hours உங்களுக்கு டைம் கொடுக்கும். நீங்க அத வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதி இது பண்ணனும். அடுத்து வந்து அதுக்கப்புறம் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். each carries 250 marks. உங்களுக்கு 10 மார்க்ஸ்ல 25 क्वेश्चंस இருக்கும். அப்படி இல்லனா 12.5 மார்க்ஸ்ல 20 क्वेश्चंस இருக்கும். சோ இது 4 செட் 1000. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 8 பேப்பர் 9th பேப்பர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர். இந்த ஆப்ஷனல் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணனும். என்ன சப்ஜெக்ட் நீங்க இருக்கறத நீங்க எடுத்து சூஸ் பண்ணி அதுல பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்க எழுதணும். சோ மொத்த மார்க் பாத்தீங்க அப்படினா 1750 மார்க்ஸ். இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சோ இன்டர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 275 மார்க்ஸ். மொத்தம் உங்களுக்கு 2025 மார்க்ஸ்க்கு உங்களோட UPSC எக்ஸாம் எவாலுவேட் பண்ணி அதுல டாப் ரேங்கிங் செலக்ட் பண்ணி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல வந்து கொடுப்பாங்க. UPSCக்கு பொதுவாவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நான் கிளாஸ் போய் தான் UPSC கிளியர் பண்ணுமா இல்ல கிளாஸ் போகாம என்னால வீட்லயே உட்கார்ந்து கிளியர் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பா ரெண்டுமே பாசிபிள் தான். பட் கிளாஸ் போறது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன் அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களால அந்த நாலேஜை வந்து சீக்கிரமா கேதர் பண்ணிக்க முடியும். சோ அதனால வந்து கிளாஸ் போறது கண்டிப்பா அட்வைசபிள் தான். ஓகேவா?
ஸோ ஃபோர்த் வந்து புக் லிஸ்ட் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஃபாலோ பண்ணலாம், எக்கானமில சங்கர் கணேஷ் ஃபாலோ பண்ணலாம், ஹிஸ்டரியில வந்து ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஜியோகிராஃபில என்சிஆர்டிஸ் அண்ட் ஜிசிலியாம் அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஹிந்து நியூஸ் பேப்பர் இல்லாம நீங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ ஹிந்து பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகசின்ல யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு மாசமும் அவங்க ஸ்கீம்ஸை வந்து டிஸ்கிரிப்டிவா போடுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கப்புறம் இருக்கு பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு என்சிஆர்டிஸ்ல இருக்கு. பட் பேசிக்கா என்சிஆர்டிஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க காமனா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் a basic for everything. ஓகேவா? ஃபிஃப்த் சோ புக்ஸ் எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க 10 புக்க 2 வாட்டி படிக்கிறதை விட 2 புக்க 10 வாட்டி படிக்கிறது தான் யூபிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ புக்ஸ் எதுவாக இருந்தாலும் மோர் தென் 500 பேஜஸ் இருக்கிறத நீங்க ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் பண்ணிருங்க. அது தேவையில்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் ஈவன் சிலபஸ்ல இருந்தா கூட நீங்க அதை ஃபாலோ பண்ண தேவையில்ல. அதை திருப்பி படிக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக என்சிஆர்டிஸை நம்ம திருப்பி படிச்சா நம்மளால பர்ஃபெக்டா ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி நம்ம இன்டர் பண்ண முடியும். சிக்ஸ்த் வந்து how to make notes. ஒரு பேப்பரையோ இல்ல ஒரு என்சிஆர்டியோ ஒரு புக்கையோ படிக்கும்போது நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து 1000 words 1500 words படிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த நோட்ஸ் எடுக்கிறது வந்து இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்க வந்து 10% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்க நோட்ஸா எடுத்துக்கணும். மோஸ்ட் ப்ரிஃபரபிள் நீங்க வந்து அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாவோ இல்ல ஒரு மைண்ட் மேப்பிங்காவோ, மைண்ட் மேப்பிங்னா இந்த கான்செப்ட் அடுத்து இந்த கான்செப்ட் அப்படி மைண்ட் மேப்பிங்காவோ நீங்க பண்ணும்போது அது என்ன உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் பெட்டர் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தரும். அது கண்டிப்பா உங்களுக்கு யூபிஎஸ்சில பிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த 6 ஸ்டெப்ஸை வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா வந்து யூபிஎஸ்சி பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இது எல்லாத்தையும் ஈஸியா கிராக் பண்ண முடியும். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் இதுல ஏதாச்சும் டெப்தா ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் சென்னை ஐஏஎஸ் அகாடமி வெள்ளூர் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெப்தா இதை பத்தி சொல்றதுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க.